ராஜ குலத்தார்கள். யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான். அப்பொழுது ஆண்டவர் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமையும் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களில் சிலவற்றையும் அவன் கையில் ஒப்புக் கொடுத்தார். அவன் அந்த பாத்திரங்களை சினையார் தேசத்திலுள்ள தன் தேவனுடைய கோயிலுக்கு கொண்டு போய் அவைகளை தன் தேவனுடைய பண்டசாலைக்குள் வைத்தான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தார்களிலும் துறை மக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியின் நிபுணரும் ராஜாவின் அரமனையிலே சேவிக்க திறமையுள்ளவர்களுமாகிய சில வாலிபரை கொண்டு வரவும் அவர்களுக்கு கல்தேயரின் எழுத்தையும் பாஷையையும் கற்றுக் கொடுக்கவும் ராஜா தன் பிரதானிகளின் தலைவனாகிய அஸ்பேனாசுக்கு கற்பித்தான். ராஜா தான் உண்ணும் போஜனத்திலேயும் தான் குடிக்கும் திராட்சரசத்திலேயும் தினம் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமித்து அவர்களை 3 வருஷம் வளர்க்கவும் அதன் முடிவிலே அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்படி செய்யவும் கட்டளையிட்டான். அவர்களுக்குள் யூதா புத்திரராகிய தானியேல், அனனியா, மீஷாவேல், அசரியா என்பவர்கள் இருந்தார்கள். பிரதானிகளின் தலைவன் தானியேலுக்கு பெல்தஷாத்சார் என்றும் அனனியாவுக்கு சாத்ராக் என்றும் மீஷாவேலுக்கு மேஷாக் என்றும் அசரியாவுக்கு ஆபேத் நேகோ என்றும் மறுபெயரிட்டான். யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகை போடுகிறான். நேபுகாத் நேச்சார் தன்னுடைய ராஜ்யபாரத்தின் 1ஆம் வருஷத்தின் யூதாவின் மீதும் எருசலேமின் மீதும் யுத்தம் பண்ண வருகிறான். நேபுகாத் நேச்சார் எருசலேம் நகரத்தை முற்றுகையிடுகிறான். நேபுகாத் நேச்சார் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமை சிறைப்பிடித்து தன்னை எருசலேமுக்கு அதிபதியாக அறிவிக்கிறான். யோயாக்கீம் இனிமேல் தன்னுடைய இஷ்டம் போல ஆளுகை செய்ய முடியாது. அவன் பாபிலோன் ராஜாவுக்கு கீழ்ப்படிந்து ஆளுகை செய்ய வேண்டும். தன்னுடைய கீழ்ப்படிதலை உறுதி பண்ணும் விதமாக பாபிலோன் ராஜாவுக்கு கப்பம் செலுத்த வேண்டும். கர்த்தர் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமையும் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களில் சிலவற்றையும் நேபுகாத் நேச்சாருடைய கையில் ஒப்புக் கொடுக்கிறார். நேபுகாத் நேச்சார் யோயாக்கீமை எருசலேமிலேயே தனக்கு கப்பம் கட்டி ஆளுகை செய்யுமாறு விட்டுவிட்டு தேவாலயத்தின் பாத்திரங்களை எடுத்துக் கொள்கிறான். நேபுகாத் நேச்சார் அந்த பாத்திரங்களை சினையார் தேசத்தில் உள்ள தன் தேவனுடைய கோயிலுக்கு கொண்டு போய் அவைகளை தன் தேவனுடைய பண்டசாலைக்குள் வைக்கிறான். நேபுகாத் நேச்சார் எருசலேம் நகரத்தையோ யூதா தேசத்தையோ முற்றிலுமாய் அழித்து போடவில்லை. யூதாவின் ராஜாவை பயமுறுத்த வேண்டும் என்பதும் அவனை தனக்கு கீழ்ப்படிய பண்ண வேண்டும் என்பதும் பாபிலோன் ராஜாவின் திட்டம். எசேக்கியா பாபிலோன் ராஜாவின் சேனாபதிக்கு தன்னுடைய பொக்கிஷ சாலைகளையெல்லாம் காண்பித்தான். இதோ நாட்கள் வரும், அப்பொழுது உன் வீட்டில் உள்ளதிலும் உன் பிதாக்கள் இந்நாள் வரைக்கும் சேர்த்ததிலும் ஒன்றும் மீதியாய் வைக்கப்படாமல் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும். நீ பெறப்போகிற உன் சந்ததியாகிய உன் குமாரரிலும் சிலர் பாபிலோன் ராஜாவின் அரமனையிலே அரமனை வேலைக்காரராய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஏசாயா 39:6-7. தேவாலயத்தில் உள்ள பாத்திரங்கள் எல்லாம் கர்த்தருக்கு பரிசுத்தமானது. நேபுகாத் நேச்சார் அந்த பாத்திரங்களை தன்னுடைய தேசத்திற்கு எடுத்துக்கொண்டு போகிறான். பாபிலோன் ராஜா சிலைகளை வணங்குகிறவன். அவன் ஒரு விக்கிரக ஆராதனைக்காரன். பாபிலோன் தேசத்தில் விக்கிரகங்களுக்கு பெரிய கோவில் ஒன்று கட்டப்பட்டிருக்கிறது. இது சினையார் தேசத்தில் உள்ளது. பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் சினையாரில் உள்ள தன் தெய்வத்தின் மீது பக்தியாய் இருக்கிறான். யுத்த களத்திலே தனக்கு கிடைக்கும் எல்லா வெற்றிகளுக்கும் தன்னுடைய தெய்வங்களே காரணம் என்று நேபுகாத் நேச்சார் நம்புகிறான். அந்த விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டி பலி செலுத்தி வணங்குகிறான். தான் வணங்கும் விக்கிரகத்திற்கு நன்றி சொல்லும் வண்ணமாக எருசலேம் தேவாலயத்தில் தான் எடுத்துக்கொண்ட பாத்திரங்களை
தன் தேவனுடைய கோவிலுக்கு கொண்டு போய் வைக்கிறான். நேபுகாத் நேச்சார் தன்னுடைய விக்கிரக தெய்வத்தை துதிக்கிறான். இஸ்ரவேல் வம்சத்தார் புறஜாதி ஜனங்களுடைய விக்கிரகங்களை தேவனுடைய ஆலயத்திற்குள் கொண்டு வந்து வைத்தார்கள். கர்த்தரோ தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களில் சிலவற்றை அந்நிய தேசத்து ராஜாவின் கையில் ஒப்பு கொடுத்து விடுகிறார். அந்த பாத்திரங்கள் இப்போது சினையார் தேசத்தில் உள்ள விக்கிரகங்களின் ஆலயத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் வம்சத்தார் கர்த்தரை விட்டு விலகி போனார்கள். கர்த்தருடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்தினார்கள். இஸ்ரவேல் புத்திரர் அந்நிய தெய்வங்களை பின்பற்றி போனார்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை அந்நிய தேசத்தாரின் கையில் ஒப்பு கொடுத்து விடுகிறார். நேபுகாத் நேச்சார் இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரையும் சிறைப்பிடித்து தன்னுடைய தேசத்திற்கு கொண்டு போகவில்லை. இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தார்களிலும் துறைமார்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரமனையிலே சேவிக்க திறமை உள்ளவர்களுமாகிய சில வாலிபரை மாத்திரம் நேபுகாத் நேச்சார் தன்னுடைய தேசத்திற்கு சிறைப்பிடித்து கொண்டு போகிறான். மற்றவர்களை யூதா தேசத்திலேயே விட்டுவிடுகிறான். அல்லது அவர்கள் தீர்க்கதரிசிகளாய் இருந்து அவர்களிடத்தில் கர்த்தருடைய வார்த்தை இருந்தால் கர்த்தருடைய ஆலயத்திலும் யூதா ராஜாவின் அரமனையிலும் எருசலேமிலும் மீதியான பணிமுட்டுக்கள் பாபிலோனுக்கு போகாதபடிக்கு அவர்கள் சேனைகளின் கர்த்தரை நோக்கி மன்றாடட்டுமே. பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் யோயாக்கீமின் குமாரனாகிய எகோனியா என்னும் யூதாவின் ராஜாவையும் யூதாவிலும் எருசலேமிலும் இருந்த பெரியோர் அனைவரையும் எருசலேமில் இருந்து பாபிலோனுக்கு சிறைப்பிடித்துக் கொண்டு போகிறான். எரேமியா 27:18-19. நேபுகாத் நேச்சார் யூதா தேசத்தில் இருந்து இஸ்ரவேல் புத்திரரை சிறைப்பிடிக்கும் போது அவர்களில் வாலிபரையும் சிறு பிள்ளைகளையும் விசேஷமாய் பிடிக்கிறான். இவர்களிடத்தில் மாசு எதுவும் இல்லை. இவர்கள் ராஜகுலத்தை சேர்ந்தவர்கள். இவர்கள் துறை மக்கள். இவர்களுக்கு நீண்ட எதிர்காலம் இருக்கிறது. சிறு பிள்ளைகளை பிடித்துக் கொண்டால் அவர்களுடைய பெற்றோர்கள் பாபிலோனுக்கு கீழ்ப்படிவார்கள் என்றும் பாபிலோன் ராஜாவுக்கு விரோதமாக கலகம் பண்ண மாட்டார்கள் என்றும் நேபுகாத் நேச்சார் திட்டமிடுகிறான். இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜகுலத்தார்களும் துறை மக்களும் பிணை கைதிகளாக பிடிக்கப்படுகிறார்கள். இவர்களுடைய பெற்றோர்கள் யூதா தேசத்திலேயே தங்கி விடுகிறார்கள். பிள்ளைகள் பாபிலோன் தேசத்திற்கு சிறைப்பட்டு போகிறார்கள். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் தன் தேசத்திற்கு சிறைப்பிடித்து கொண்டு வந்திருக்கிற இஸ்ரவேல் புத்திரருக்கு கல்தேயரின் எழுத்தையும் பாஷையையும் கற்றுக் கொடுக்க கட்டளை கொடுக்கிறான். இந்த கட்டளையை பொறுப்பாய் நிறைவேற்றும் பொறுப்பு ராஜாவினுடைய பிரதிநிதிகளின் தலைவனாகிய அஸ்பானாசிக்கு கொடுக்கப்படுகிறது. எபிரேய வாலிபர்கள் கல்தேயருடைய அரசாங்கத்தில் பணிபுரிய வேண்டும். அதற்கு தேவையான கல்வியும் பயிற்சியும் இவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ராஜா எபிரேய வாலிபரின் ஞானத்தையும் அறிவையும் வளர்ப்பதற்கு முயற்சி பண்ணுவது போல அவர்களுடைய சரீர ஆரோக்கியத்தையும் அழகையும் கூட்டுவதற்கும் திட்டமிடுகிறான். நேபுகாத் நேச்சார் இஸ்ரவேல் புத்திரரை சிறைப்பிடிக்கும் போதே அவர்களில் யாதொரு மாசும் இல்லாதவர்களையும் அழகானவர்களையும் மாத்திரமே சிறைப்பிடித்தான். சிறைப்பிடிக்கப்பட்டு பாபிலோன் தேசத்தில் இருக்கிற எபிரேய வாலிபர்கள் சகல ஞானத்திலும் தேறினவர்கள். அவர்கள் அறிவில் சிறந்தவர்கள், கல்வியில் நிபுணர். இவர்கள் எல்லோரும் ராஜாவின் அரண்மனையில் சேவிக்க திறமை உள்ளவர்கள். இவர்களுக்கு ஞானமும் அறிவும் இருந்தால் மாத்திரம் போதாது, சரீர ஆரோக்கியமும் இருக்க வேண்டும். அப்போதுதான் இவர்களால் ராஜாங்க காரியத்தை சோர்வில்லாமல் சுறுசுறுப்பாய் செய்ய முடியும். பாபிலோன் ராஜா தான் உண்ணும் போஜனத்திலேயும் தான் குடிக்கும் திராட்சை ரசத்திலேயும் தினம் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமித்து அவர்களை 3 வருஷம் வளர்க்கவும் அதன் முடிவிலே அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்படி செய்யவும் கட்டளையிடுகிறான். நேபுகாத் நேச்சார் தான் சிறைப்பிடித்து கொண்டு வந்திருக்கிற இஸ்ரவேல் புத்திரர் மத்தியிலே மனிதாபிமானத்தோடும் தாராளமான நற்குணத்தோடும் நடந்து கொள்கிறான். அவர்களுக்கு கல்வியும் தாராளமாய் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. போஜனங்களும் தாராளமாய் கொடுக்கப்படுகிறது. நேபுகாத் நேச்சார் சிறைப்பிடித்து கொண்டு வந்த இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே யூதா புத்திரராகிய தானியேல், அனனியா, மீஷாவேல், அசரியா என்பவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் யூதாவின் புத்திரர், தாவீதின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள். இவர்களை வளர்ப்பதற்கும் பராமரிப்பதற்கும் பிரதானிகளின் தலைவன் நியமிக்கப்பட்டிருக்கிறான்.
சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிற யூதா புத்திரர் கல்தையருடைய பாஷையை கற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் கல்தையரை போலவே மாற வேண்டும். இதுவே அவர்களுக்கு கொடுக்கப்படும் கல்வியின் இலக்கு. யூத வாலிபர்களை கல்தையராக மாற்றும் வண்ணமாக அவர்களை கவனிக்கும் பிரதானிகளின் தலைவன் அவர்களுக்கு கல்தையரின் பெயரை கொடுக்கிறான். பிரதானியின் தலைவன் தானியேலுக்கு பெல்தஷாத்சார் என்றும், அனனியாவுக்கு சாத்ராக் என்றும், மீஷாவேலுக்கு மேஷாக் என்றும், அசரியாவுக்கு ஆபேத் நேகோ என்றும் மறுபெயரிடுகிறான். யூதர்களில் ஆண் மக்களுக்கு விருத்த சேதனம் பண்ணப்படும் போது அவர்களுக்கு பெயரிடுவது வழக்கம். யூதர்களுடைய பெயர்கள் கர்த்தரோடு தொடர்புடையதாய் இருக்கும். தானியேல் என்னும் பெயருக்கு தேவன் என்னுடைய நியாயாதிபதி என்று பொருள். அனனியா என்னும் பெயருக்கு கர்த்தருடைய கிருபை என்றும், மீஷாவேல் என்னும் பெயருக்கு வல்லமையுள்ள தேவன் என்றும், அசரியா என்னும் பெயருக்கு கர்த்தரே என் உதவியாய் இருக்கிறார் என்றும் பொருள். யூத வாலிபர்கள் தங்களுடைய முன்னோர்களின் தேவனை மறக்க வேண்டும். அவர்கள் இஸ்ரவேல் புத்திரராய் இருந்தாலும் இஸ்ரவேலின் தேவனுக்கும் இவர்களுக்கும் இனிமேல் எந்தவித தொடர்பும் சம்பந்தமும் இருக்கக்கூடாது என்று கல்தையர்கள் நினைக்கிறார்கள். இதற்காக அவர்களுடைய வாலிப பிராயத்திலேயே அவர்களுடைய எபிரேய பெயர்களை மாற்றி அவர்களுக்கு கல்தையருடைய பெயர்களை கொடுக்கிறார்கள். கல்தையருடைய பெயர்கள் எல்லாம் அவர்களுடைய விக்கிரகங்களோடு தொடர்புடையதாய் இருக்கும். பெல்தஷாத்சார் என்னும் பெயருக்கு பேலின் மறைவான பொக்கிஷங்களை பாதுகாக்கிறவர் என்று பொருள். சாத்ராக் என்னும் பெயருக்கு சூரியனின் ஏவுதல் என்று பொருள். கல்தையர்கள் சூரியனை தங்கள் தெய்வமாக வணங்குகிறார்கள். மேஷாக் என்னும் பெயருக்கு ஷாக் என்னும் தேவதை என்று பொருள். ஷாக் என்பது வீனஸ் என்னும் தேவதையை குறிக்கும். ஆபேத் நேகோ என்னும் பெயருக்கு எரிகிற அக்கினியின் சேவகன் என்று பொருள். கல்தையர்கள் சூரியனை தங்கள் தெய்வமாக வழிபடுவது போல அக்கினியையும் தங்கள் தெய்வமாக வழிபடுகிறார்கள். பாபிலோன் ராஜா இஸ்ரவேல் புத்திரரை சிறைப்பிடித்து அவர்கள் எல்லோருக்கும் கல்தையருடைய பெயர்களை மறு பெயர்களாக கொடுக்கிறான். இஸ்ரவேல் புத்திரருக்கும் இஸ்ரவேலின் தேவனுக்கும் இடையே உள்ள தொடர்பையும் ஐக்கியத்தையும் துண்டித்து விட்டு அவர்களை கல்தையரின் தெய்வங்களோடு தொடர்பு படுத்துகிறான். எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் நேகோ யோயாக்கீமின் சகோதரனாகிய யோவாகாசின் ஸ்தானத்தில் அவனை ராஜாவாக்கினான். யோயாக்கீம் எகிப்து தேசத்திற்கு 3 வருஷங்களாக பகுதி பணம் கட்டினான். யோயாக்கீமின் 4ஆம் வருஷம் என்பது நேபுகாத் நேச்சாருடைய ஆட்சி காலத்தில் 1ஆம் வருஷமாகும். இந்த வருஷத்தில் நேபுகாத் நேச்சார் எகிப்து தேசத்தை ஐபிராத்து நதியில் உள்ள கர்கேமிஸ் என்னும் இடத்தில் தோற்கடித்தான். இதனால் யூதாவும் சீரியாவும் மேலும் பல தேசங்களும் பாபிலோனின் வசமாயிற்று. பாபிலோனுக்கு சென்ற 70 வருஷ சிறையிருப்பு இந்த வருஷத்தில் இருந்து ஆரம்பமாயிற்று. இக்காலத்தில் தானியேலும் பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து செல்லப்பட்டார். யோயாக்கீம் பாபிலோனுக்கு கீழ் 3 வருஷம் யூதாவை ஆட்சி புரிந்தான். அதன் பின்பு பாபிலோனுக்கு எதிராக கலகம் பண்ணினான். இக்காலத்தில் நேபுகாத் நேச்சார் மற்ற தேசங்களோடு யுத்தம் பண்ணி கொண்டிருந்தபடியினால் அவன் 3 அல்லது 4 வருஷங்களாக யூதாவிற்கு விரோதமாக யுத்தம் பண்ண வரவில்லை. அதன் பின்பு யோயாக்கீமின் 11வது வருஷ ராஜ்யபாரத்தின் போது பாபிலோன் யூதாவை கைப்பற்றிற்று. யோயாக்கீமினுடைய ஸ்தானத்தில் யோயாக்கீன் ஆட்சியில் அமர்த்தப்பட்டான். ஆனால் அவன் யூதாவை 3 மாதங்கள் மட்டுமே ஆட்சி புரிந்தான். நேபுகாத் நேச்சார் யோயாக்கீனை பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து சென்றான். யோயாக்கீனுக்கு பதிலாக நேபுகாத் நேச்சார் சிதேக்கியாவை யூதாவின் மீது ராஜாவாக நியமித்தான். சிதேக்கியா யூதா தேசத்தை பாபிலோனுக்கு கீழ் 11 வருஷங்கள் ஆட்சி புரிந்தான். அதன் பின்பு சிதேக்கியா பாபிலோனுக்கு விரோதமாக கலகம் பண்ணினான். பாபிலோன் யூதாவிற்கு விரோதமாக இதனால் யுத்தம் பண்ணிற்று. எருசலேமையும் யூதா தேசத்தையும் பாபிலோனியர் முழுவதுமாக அழித்து போட்டார்கள். யூதர்களை பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து சென்றார்கள். நேபுகாத் நேச்சார் எருசலேமுக்கு வந்தான். நேபுகாத் நேச்சார் ராஜாவாக ஆவதற்கு முன்பாகவே அவனுடைய தந்தையின் சேனையோடு எருசலேமுக்கு விரோதமாக வந்தான். இது யோயாக்கீமின் 3ஆம் வருஷத்து ஆட்சி காலத்தில் நடைபெற்றது. யோயாக்கீமின் 4ஆம் வருஷத்து ஆட்சி காலம் வரையிலும் யூதாவின் மீது யுத்தம் நடைபெறவில்லை.
பாபிலோனியர் இக்காலத்தில் எகிப்து தேசத்தின் மீது யுத்தம் பண்ணிக்கொண்டிருந்தார்கள். இந்த காலத்தில் நேபுகாத் நேச்சார் பாபிலோனின் ராஜாவானான். யூதாவின் மீது நேபுகாத் நேச்சார் யுத்தம் பண்ண வந்ததை பற்றி தானியேல் தீர்க்கதரிசி எழுதும்போது அவன் பாபிலோனின் ராஜாவாக இருந்தான். நேபுகாத் நேச்சாருடைய தந்தையின் பெயர் நபோபொலோசர். நேபுகாத் நேச்சார் எருசலேமை முற்றுகையிட்ட சமயத்தில் அவனுடைய தந்தையாகிய நபோபொலோசார் மரித்து போனார். இதனால் நேபுகாத் நேச்சார் பாபிலோனுக்கு உடனடியாக திரும்பிவிட்டார். பாபிலோன் மீது யுத்தம் பண்ணும் பொறுப்புகளையும் யூதர்களை பாபிலோன் தேசத்துக்கு பிடித்து வரும் பொறுப்புகளையும் நேபுகாத் நேச்சார் தன் தளபதிகளிடம் ஒப்படைத்துவிட்டு அவர் பாபிலோனுக்கு திரும்பி வந்துவிட்டார். இந்த சமயத்தில் தானியேலும் அவரோடு ஏராளமான யூதரும் பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து வரப்பட்டார்கள். நேபுகாத் நேச்சார் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களில் சிலவற்றை தன் தேசத்திற்கு கொண்டு போனான். தேவாலயத்தின் மீதமுள்ள பாத்திரங்கள் பிற்காலத்தில் பாபிலோனுக்கு எடுத்துச் செல்லப்பட்டது. சினையார் தேசத்தில் உள்ள தன் தேவனுடைய கோவில் என்பது பேல் தெய்வத்தின் கோவிலாகும். பேல் பாபிலோனியரின் பிரதான தெய்வம். தன் அரண்மனையில் சேவிப்பதற்கு ராஜா நியமித்த விதிகள். இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தார்களாகவும் துறை மக்களாகவும் இருக்க வேண்டும். வாலிபர்களாக இருக்க வேண்டும். யாதொரு மாசும் இல்லாதவர்களாக இருக்க வேண்டும். அழகானவர்களாக இருக்க வேண்டும். சகல ஞானத்திலும் தேறினவர்களாக இருக்க வேண்டும். அறிவில் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும். கல்வியில் நிபுணராக இருக்க வேண்டும். ராஜாவின் அரண்மனையில் சேவிக்க திறமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நேபுகாத் நேச்சார் பாபிலோனுக்கு திரும்பி வந்துவிட்டான். நபோபொலோசரின் மரணத்திற்கு பின்பு நேபுகாத் நேச்சார் ராஜாவாக்கப்பட்டிருக்கிறான். இந்த சமயத்தில் இந்த சம்பவம் நடைபெறுகிறது. கல்தையர்கள் பாபிலோனின் தென் பகுதியை சேர்ந்தவர்கள். பாபிலோனியரை விட சற்று வித்தியாசமானவர்கள். கல்தையர் என்னும் பெயர் பாபிலோன் தேசத்தாருக்கு பொதுவாக வழங்கப்படுகிறது. ராஜாவின் அரண்மனையில் வேலை பார்ப்பதற்கு 3 வருஷம் பயிற்சி பெற்றுக்கொள்ள வேண்டும். ராஜாவின் அரண்மனையில் சேவிக்க திறமை உள்ளவர்களான சில வாலிபர்கள் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்களில் யூதா புத்திரராகிய தானியேல், அனனியா, மீஷாவேல், அசரியா என்னும் 4 யூதர்களும் இருந்தார்கள். இவர்கள் யூதாவில் இருந்து பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து கொண்டு வரப்பட்டவர்கள். தானியேல் இந்த பெயருக்கு தேவன் நியாயாதிபதியாய் இருக்கிறார் என்று பொருள். தானியேல் என்னும் பெயர் பெல்தேஷாத்சார் என்று மாற்றப்படுகிறது. இந்த பெயருக்கு பேல் அவன் ஜீவனை பாதுகாப்பாராக அல்லது பேலின் பிரபு என்று பொருள். பேல் பாபிலோனின் பிரதான தெய்வமாகும். தானியேலின் பெயர் மாற்றப்பட்டிருப்பதாக 6 வசனங்களில் கூறப்பட்டிருக்கிறது. ஒருவேளை தானியேலுக்கு இந்த பாபிலோனிய பெயர் பிடிக்காமல் போயிருந்திருக்கலாம். தானியேலின் புஸ்தகத்தில் தன் பெயரை தானியேல் என்று 75 தடவை குறிப்பிட்டிருக்கிறார். வேதாகமத்தின் பல புஸ்தகங்களில் தானியேலின் பெயர் 5 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அனனியா இந்த பெயருக்கு ஆண்டவருடைய ஈவு என்று பொருள். இவனுடைய பெயர் ஷாத்ராக் என்று மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த பெயருக்கு அகுவின் கட்டளை என்று பொருள். அகு பாபிலோனியரின் சந்திர தெய்வமாகும். மீஷாவேல் இந்த பெயருக்கு தேவனை போன்று இருக்கிறவன் என்று பொருள். இவனுடைய பெயர் மேஷாக் என்று மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த பெயருக்கு அகுவை போன்று இருக்கிறவன் என்று பொருள். அசரியா இந்த பெயருக்கு கர்த்தர் இவனுக்கு உதவி புரிகிறார் என்று பொருள். இவனுடைய பெயர் ஆபேத் நேகோ என்று மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த பெயருக்கு நேகோவின் ஊழியக்காரர் என்று பொருள். நேபோ பாபிலோனியரின் அறிவு, ஞானம், இலக்கியம் ஆகியவற்றின் தெய்வமாகும். சிறைப்பிடித்து வரப்பட்ட அடிமைகளுக்கு பாபிலோனியர் தங்களுடைய தேசத்து பெயரை சூட்டுவது வழக்கம். அவர்கள் தங்களுடைய அடிமைகளாக இருக்கிறார்கள் என்பதை தங்கள் தேசத்து பெயர்களின் மூலமாய் பாபிலோனியர் தெரியப்படுத்துகிறார்கள்.